Hello எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு our channel. இன்னைக்கு வீடியோல foam sheet யூஸ் பண்ணி ஒரு கியூட்டான சாக்லேட் பாக்ஸ் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்காக foam sheetல 8 into 30 cm அளவுல கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதோட ரெண்டு சைடுலயும் இந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். சோ மார்க் பண்ணிட்டு அதை இப்படி லைன் போட்டுக்கோங்க. இப்போ அந்த லைன் போட்டோம்ல அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்ட போறோம். சோ அதுக்காக நல்லா இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லனா நம்ம பென்சில்ல லைன் போடும்போது இன்னும் அழுத்தி போட்டுக்கலாம். அப்ப நமக்கு ஃபோல்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். நான் இன்னைக்கு ஹார்ட் க்ளூ தான் யூஸ் பண்றேன். நீங்க வந்து ஹார்ட் க்ளூ இல்லனாலும் ஃபெவிபாண்ட் அப்படினா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடுமே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளவுதான். இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ இத அப்படியே இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நம்ம க்ரீஸ் பண்ணி விட்டுக்கணும். சோ இந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சோ அவ்வளவுதான். இப்போ இத அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்ட போறோம். அப்ப நமக்கு ஒரு ஹார்ட் ஷேப் கிடைக்கும். சோ அதுக்கு இந்த சைடுல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இத அப்படியே இந்த மாதிரி ஒட்டிடலாம். சோ அவ்வளவுதான். நமக்கு ஒரு ஹார்ட் ஷேப் கிடைச்சிருச்சு இல்லையா? இப்போ இதோட ஒரு சைட கவர் பண்ண போறோம். அதுக்கு கிளிட்டர் ஷீட் அகைன் எடுத்துர்க்கேன். சோ இப்போ இதுல ஒரு சைடுல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இத அப்படியே இதுக்கு மேல இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போ சுத்தி இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். சோ அவ்வளவுதான். இது இப்போ நம்ம கவர் பண்ணியாச்சு. சோ நம்மளுடைய பாக்ஸ் வந்து ரெடி ஆச்சு. இப்போ லிட் பண்ண போறோம். சோ அதுக்கு இப்போ இத அப்படியே இந்த மாதிரி வச்சு ஒரு அவுட்லைன் டிரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் அகைன் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ திரும்ப ஃபோம் ஷீட்ல ஒரு 2x30 cm அளவுல கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதை இந்த மாதிரி ஒரு சைடுல ஒட்ட போறோம். சோ இந்த மாதிரி இந்த ஹார்ட்டோட சைடுல க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நமக்கு அப்ப வந்து நம்மளுடைய பாக்ஸோட லிட் வந்து ரெடி ஆகிடும். இது ஃபுல்லாவே ஒரே ஒரு ஃபோம் ஷீட்ல பண்றதுதான். இது அதே மாதிரி கிளிட்டர் ஷீட்ல தான் பண்ணனும்னு இல்ல. நீங்க வந்து plain ஃபோம் ஷீட் இருந்தாலும் அதுலயே ட்ரை பண்ணலாம். சோ என்ன கலர்ல வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க வந்து இத பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்ல எனக்கு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருந்தது. அதை மட்டும் லைட்டா இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இந்த சைடு வந்து ஒட்டியாச்சு. இப்போ இதோட உள் பக்கம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஓப்பனிங் மாதிரி. சோ அதையும் ஜாயின் பண்ணிடலாம். அதையும் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அவ்வளவுதான். நம்மளுடைய பாக்ஸோட லிட்டும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்ம இத வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். சோ எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா தான் டெக்கரேட் பண்றேன். ஜஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு ரெட் கலர் கிளிட்டர் ஹார்ட் கட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கு மேல திரும்ப ஒரு சில்வர் கிளிட்டர் ஹார்ட்டும் ஒட்டிடுறேன். சோ ஆல்ரெடி இது கிளிட்டர் அப்படிங்கிறதுனால நிறைய டெக்கரேஷன்ஸ் தேவைப்படல. சோ அவ்வளவுதான். நம்மளுடைய கியூட்டான சாக்லேட் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் இந்த மாதிரி எடுத்துர்க்கேன். சோ இதுல நம்ம வந்து மெசேजेस நம்ம என்ன எழுத போறோமோ அதை வந்து எழுதிக்கலாம். சோ யாருக்கு நம்ம gift பண்ண போறோமோ அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ சோ அதை வந்து இதுல எழுதிக்கலாம். இது வந்து நம்மளோட அம்மாக்கு, அப்பாக்கு, சிப்லிங்ஸ்க்கு, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சோ யாருக்கு வேணாலும் நம்ம பிரசன்ட் பண்ணலாம். சோ நீங்க என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ சோ அத அந்த மாதிரி நிறைய மெசேजेस வந்து எழுதி வச்சுக்கோங்க.
இப்போ இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி த்ரெட் யூஸ் பண்ணி இதை அப்படியே டைப் பண்ணிடலாம். சும்மா ஒரு நாட் போட்டால் போதும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் சாக்லேட்ஸும் எடுத்திருக்கேன். இப்போ அந்த சாக்லேட்ஸ் அண்ட் மெசேஜஸ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய சாக்லேட் பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து இன்னுமே ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. இன்னும் கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய க்யூட்டான சாக்லேட் பாக்ஸ் வந்து கிஃப்ட் பண்ண ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு ஃபோம் ஷீட் இருந்தால் போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.